Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை ரன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி 29 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பேசிக்காக இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வரதுக்காக ரன் பண்ணுற ஒரு கேம்பெயின் டைப். ஸோ இந்த கேம்பெயின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சர்வீஸையோ இல்லைனா ப்ராடக்ட்டையோ ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டைப் ஆஃப் கேம்பெயினில் நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வர முடியும் கம்பேர் டு அதர் கேம்பெயின் டைப்ஸ். ஸோ இந்த கேம்பெயினை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்கான விசிபிலிட்டி ப்ராடான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ரைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நீங்கள் இந்த கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய கோல் உங்களுடைய வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயின் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த கேம்பெயினோட அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ஆடியன்ஸை உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். இதனால உங்களுடைய பிராண்டோட விசிபிலிட்டி அப்புறம் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய பிசினஸ்க்கான லீட்ஸை நீங்க அதிகப்படுத்த முடியும். ஈவன் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸும் நீங்க இந்த கேம்பெயின் டைப் மூலியமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் உங்களுடைய பிசினஸ்க்கான சரியான டார்கெட் ஆடியன்ஸை நீங்க செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் இல்லைனா கீவேர்ட் இல்லைனா அதர் கிரைட்டீரியா வச்சு நீங்க யாருக்கு உங்களுடைய ஆடை ஷோ பண்ணும் அப்படின்றத நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய கேம்பெயின்கான கண்ட்ரோலை அட்வர்டைசர் ஃபிளெக்சிபிளாக வச்சிருக்காங்க. ஸோ இதனால உங்களுடைய கேம்பெயின்கான பட்ஜெட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய கேம்பெயின் எந்த டைம்ல ரன் ஆகணும், எந்த டேட்ல ரன் ஆகணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸ் ஃபிளெக்சிபிளாக வச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய கேம்பெயின்கான ரிசல்ட்டை நீங்கள் மெஷர் பண்ண முடியும். லைக் நீங்கள் கன்வர்ஷன் ட்ராக்கிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 ருபீஸ்க்கு ஆட் ரன் பண்ணி ஒரு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ROI நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தை நீங்கள் ஆட் ரன் பண்ணி ஒரு 1 லட்சம் ஆடியன்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் உங்களோட பிசினஸ்லயோ இல்லைனா ப்ராடக்ட்டையோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா என்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டுக்கு அந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி திரும்பவும் வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ண முடியும். அடுத்து குயிக் ரிசல்ட்ஸை வந்து உங்களுடைய வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கேம்பெயினை ரன் பண்ணி வித்தின் ஹவர்க்குள்ளவே உங்களுடைய வெப்சைட்கான டிராஃபிக் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆட் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் உங்களுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் உங்களுடைய லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுடைய சர்வீஸ்க்கான சைட் லிங்க் இதெல்லாமே நீங்கள் ஆட் எக்ஸ்டென்ஷனாக கொடுத்துக்க முடியும். பேசிக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் கண்டென்ட்டை நீங்கள் உங்களுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அடுத்து ஏபி டெஸ்ட் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் மல்டிபிள் லேண்டிங் பேஜை வச்சு ஆடை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த லேண்டிங் பேஜுக்கு அதிகமான விசிட்டர்ஸ் வராங்க, எந்த ஆட் வேரியன்ட் நல்ல பர்ஃபார்ம் தருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் மொபைல் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மொபைல் யூசர்ஸை மொத்தம் டார்கெட் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ண முடியும். அப்புறம் காஸ்ட் கண்ட்ரோல். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் தான். ஸோ ஒரு 1000 ருபீஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1000 ருபீஸில் நம்ம கேம்பெயின் பட்ஜெட் ஒரு 500 ருபீஸ் பர் டே கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ ஒருத்தர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளிக்குக்கான காஸ்ட்டை உங்களுடைய ப்ரீபெய்ட் அக்கௌண்ட்ல இருந்து தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி பட்ஜெட்டில் ஒரு 1000 ருபீஸ் கொடுத்துருந்தாலும் யாரும் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணல அப்படின்னா அப்போ உங்களுடைய டெய்லி பட்ஜெட் அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் டிடெக்ட் ஆகாது. சரி வாங்க இப்போ எப்படி இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ நியூ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினை நம்ம 2 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட் டிராஃபிக் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வெப்சைட் டிராஃபிக் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து கன்வர்ஷனில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் கிரியேட் பண்ண அதே கன்வர்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கேம்பெயின் டைப்பில் நம்ம சர்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரன் பண்ணுற ஆட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் மட்டும்தான் ஷோ ஆகணும். அதனால் சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து நம்மளுடைய வெப்சைட்டோட URL கொடுக்கணும். ஸோ இங்கே எந்த URL கொடுக்குறீங்களோ அந்த URLக்கு தான் யூசர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் happiness.com அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோட கம்பெனி தான், ஹாப்பினியஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனியை நான் லாஸ்ட் மந்த் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போது காப்பி பண்ண URL நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்.
அடுத்து நம்மளுடைய கேம்பெயின் நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் வெப்சைட் டிராஃபிக் சர்ச் 2023 கொடுக்குறேன். ஸோ இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பிட்டிங் செக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு கன்வர்ஷன் வேல்யூ, கிளிக்ஸ், அப்புறம் இம்ப்ரெஷன் ஷேர், இந்த 4 டைப்பை கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டைப்பையுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் கன்வர்ஷனை தான் கிளிக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் ரன் பண்ணுற கேம்பெயினில் அதிகமான கன்வர்ஷனை கொடுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கூகுள் ஆட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கன்வர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து செட் டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே காஸ்ட் பர் ஆக்ஷனை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ உங்களால் மேக்ஸிமம் ஒரு கிளிக்கு 10 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ 10 அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு கீவேர்ட் பிளானரை யூஸ் பண்ணி உங்களுடைய கீவேர்டுக்கான பிட்டிங் பிரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு இதை பண்ணணும். ஸோ இதை நீங்கள் அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் உங்களுடைய கேம்பெயினுக்கு மேக்ஸிமம் கன்வர்ஷன் வர்ற மாதிரியான ரீச்சை கொடுப்பாங்க. அடுத்து கஸ்டமர் அக்வசிஷனில் நீங்கள் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கிற நியூ கஸ்டமருக்கான பிட்டிங்கை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் நீங்கள் ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ளே வரும். இங்கே நெட்வொர்க்ஸில் 2 ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் கூகுள் சர்ச் பார்ட்னர், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ். ஸோ இன்றைக்கி நான் ரன் பண்ணுற ஆட் வெறும் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் மட்டும் வந்தால் போதும். ஸோ கூகுளோட சர்ச் பார்ட்னர், கூகுளோட டிஸ்பிளே நெட்வொர்க்லாம் அப்பியர் ஆக தேவையில்லை. அதனால் இது ரெண்டையுமே நான் அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து லொக்கேஷனில் நான் ஸ்பெசிஃபிக்காக பெங்களூர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல டார்கெட் அப்படின்றத செட் பண்ணுறேன். அடுத்து லொக்கேஷன் ஆப்ஷனில் இங்கே ஸோ டார்கெட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என்னோட கீவேர்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்றது தான். அந்த கீவேர்டை சென்னையிலேருந்து தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஆனால் இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ என்னோட ஆட் பெங்களூர்லேருந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு தேடினா மட்டும்தான் அவங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ நான் இன்னைக்கு ரெக்கமெண்டட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லாங்குவேஜ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, இங்கிலீஷோட இருக்கட்டும். ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில் நான் வைடாக ரீச் பண்ணுறதுனால நான் இங்கே எந்த ஒரு செக்மெண்ட்டும் நான் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களோட பிஸ்னஸ்க்கு தகுந்த ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னோட கேம்பெயினை வைடாக ரீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல. அடுத்து ஸோ இங்கே டார்கெட்டிங்லேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நேராவாக ரீச் ஆகும். ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கான பிட்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கன்வர்ஷன் வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கிற மாதிரி கூகுள் ஆட்ஸே ஆப்டிமைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ரெக்கமெண்டட் ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய கேம்பெயினில் ப்ராட் மேட்சை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்காங்க. இல்லை நான் மல்டிபிள் கீவேர்ட் டைப்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராட், ஃப்ரேஸ் இல்லைனா எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டை கூட நீங்கள் உங்களுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மோர் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆட் ரொட்டேஷனில் ப்ரிஃபர் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆட்ஸ் அப்படின்றத டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு மேக்ஸிமம் கிளிக்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா ஆப்டிமைசேஷனும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டூ நாட் ஆப்டிமைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் ஷெட்யூல்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. லைக் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அப்புறம் என்னன்னைக்கு உங்களுடைய ஆட் ரன் ஆகணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஸ்டார்டிங் டேட் மொத்தம் கொடுக்குறேன். ஸோ எண்ட் டேட் கொடுக்கல. ஸோ இப்படி கொடுக்குறதுனால உங்களுடைய கேம்பெயின் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஆட் ஷெட்யூலில் நீங்கள் என்னன்னைக்கு உங்களோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு மண்டே டு ஃப்ரைடே அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து மோர் செட்டிங்ஸில் கேம்பெயின் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராக்கிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து பிராண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிராண்டுக்கு உங்களுடைய ஆடை ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு பிராண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய ஆட் குரூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூகுள் ஆட்ஸே உங்களுடைய வெப்சைட்லேருந்து கீவேர்ட்ஸை ஃபெச் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் லைக் வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா கீவேர்டையும் இங்கே பிக் பண்ணி ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட கீவேர்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அப்புறம் கீவேர்ட் டைப் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் என்னோட கூகுள் ஆட்ஸ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே கீவேர்ட்ஸை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம்
நம்மளுடைய ஆட் காப்பி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ என்னோட ஃபைனல் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா happiness.com அப்படின்னு இருக்கு. அடுத்து டிஸ்பிளே பாத்தில் நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடை பார்க்குற யூசருக்கு என்னோட வெப்சைட்டில் எந்த சர்வீஸை தரோம் அப்படின்றத டீட்டெயில்டாக இங்கே நம்ம ஷோ பண்ணுறோம். அடுத்து நம்மளுடைய ஹெட்லைன்ஸ். ஸோ மேக்ஸிமம் இங்கே 15 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லாமே 30 கேரக்டர்ஸ் தான் லிமிட்டு. ஸோ ஹெட்லைன்ஸ்க்கான ஐடியாஸை கூகுள் ஆட்ஸை ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மோர் ஐடியாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கீவேர்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதே தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ என்னோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் கொடுத்தாச்சு. ஆட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்துருச்சு. அடுத்து என்னோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே நீங்கள் அப் டு 4 வரைக்கும் கொடுக்கலாம். இங்கே 90 கேரக்டர்ஸ் வந்து லிமிட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ நம்மளுடைய ஆட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா குட் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. அடுத்து நம்மளுடைய பிராண்ட் நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய அட்வர்டைசர் வெரிஃபிகேஷனை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்னோட பிஸ்னஸ் நேமை கொடுக்குறேன். ஹாப்பினியஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 25 கேரக்டர்ஸ் தான் லிமிட் அப்படின்றதுனால இந்த பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத எடுத்துடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் நேம் வந்து அப்பியர் ஆகுது. இப்போ அப்ளை அப்படின்றத கொடுங்க. அடுத்து நம்மளுடைய பிஸ்னஸ் லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்கோட லோகோவை ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை எடிட் பண்ணி திரும்பவும் நான் என்னோட ஹாப்பினியஸ் டெக்னாலஜிக்கான லோகோவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹாப்பினியஸ் டெக்னாலஜிக்கான லோகோ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் நேம் அப்புறம் நம்மளுடைய பிஸ்னஸ் லோகோ வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 2 யூஸ் பண்ணுங்கள். அப் டு 4-5 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 எக்ஸ்டென்ஷனை வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சைட் லிங்கை கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே கொடுக்குறேன். அடுத்து இதுக்கான யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே 35 கேரக்டர்ஸ் தான் லிமிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் 2 டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். அடுத்து சைட் லிங்க் 2ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இதுக்கான யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதே மாதிரி நீங்கள் அப் டு 4 சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 2 தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து அப்ளை அப்படின்றத கொடுங்க. அடுத்து கால் அவுட். ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கால் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது வெப்சைட் டெவலப்மெண்ட், மூணாவது யூஐ யூஎக்ஸ் டிசைன், லாஸ்ட்டாக வெப்சைட் மெயின்டெனன்ஸ். ஸோ 4 சர்வீஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த மாதிரி தான் நம்மளுடைய கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்பியர் ஆகும். இப்போது சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அப்ளை அப்படின்றத கொடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ், கால்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட், லீட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த அசெட் வேணுமோ அதை நீங்கள் உங்களுடைய சர்ச் ஆடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே நீங்கள் ஒரு டைம் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்காங்க. அடுத்து டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கூகுள் ஆட்ஸே இங்கே டிஃபால்ட்டாக ஒரு 3 சஜஷனை கொடுப்பாங்க. அதில் 1 ரெக்கமெண்டடாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதையே வச்சுக்கலாம். ஸோ என்னோட பிட் டைப்பில் நான் கன்வர்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ வீக்லி எனக்கு 57 கன்வர்ஷன் வந்து 11,600 ருபீஸ்க்கு எனக்கு கிடைக்கும். ஸோ நான் எனக்கு கஸ்டம் பட்ஜெட் தான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 2,000 ருபீஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 63 கன்வர்ஷன் வந்து ஒரு வீக்குக்கு எனக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இது வந்து டெய்லி பட்ஜெட். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுடைய கேம்பெயின் பப்ளிஷ் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு டைம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்காங்க. உங்களுடைய கேம்பெயினோட நேம் என்ன, பிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கேம்பெயினோட செட்டிங்ஸ் என்னென்ன, அப்புறம் கீவேர்ட்ஸ் என்னென்ன, இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு.
ஸோ இது மினிமம் ஒரு 1 to 2 hour வந்து ரிவ்யூ ப்ராசஸ்லேயே தான் இருக்கும். ஸோ பாலிசி வயலன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கேம்பெயின் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆட் வந்து கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.